யூத இனத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியரிடம் இஸ்லாமிய இளைஞர் ஒருவர் கணிதம் பயின்று வராரு. அந்த ஆசிரியரிடம் யூத நண்பர்கள் சிலர் மார்க்கம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இதை அவர்களுக்கு தெரியாமல் இஸ்லாமிய இளைஞர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஆசிரியர் தன் நண்பர்களிடம், முஸ்லீம்கள் சொல்வதை கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் சொர்க்கத்தில் சாப்பிடுவாங்களாம், ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேலியா பேசுறாரு. அதற்கு அந்த இளைஞர், நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு முன் வராரு. ஆசிரியரும் சரி பேசு அப்படின்னு அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர் சொல்றாரு, உலகில் நாம் சாப்பிடும் உணவு அனைத்தும் மலமாக வெளியேறுகிறதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இளைஞர் கேட்குறாரு, அப்போ அந்த வெளிவராத உணவு எங்கே போகுது அப்படின்னு கேட்கும்போது ஆசிரியர் சொல்கிறாங்க, அது உடலின் ஊட்டச்சத்தாக மாறிவிடுகிறது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு, உலகில் நாம் சாப்பிடும் உணவு சில பகுதி ஊட்டச்சத்தாக மாறும் பொழுது சுவனத்தில் நாம் சாப்பிடும் உணவு அனைத்தும் ஊட்டச்சத்தாக மாறினால் அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட யூத ஆசிரியர் சொல்வதறியாது திகைத்து போய் நின்று தன் கைகளை உயர்த்தியவாறு சிறந்த பதிலை கூறினாய் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க.